கர்த்தரின் நாமம். இன்னைக்கு இந்த தலைப்பில் சில காரியங்களை தியானிக்கலாம். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சின்ன காரியம் காமிச்சாரு. ஒரு சின்ன பிக்சர் மாதிரி. எப்படின்னா, தாவீதும் கோலியாத்தும் நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இதுக்கு ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர். அதாவது பைபிள் படியெல்லாம் அவ்வளோ வசனம் தெரியலை, ஆனால் ஆண்டவர் எப்படி காமிச்சு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, தாவீது நிற்கிறாரு, கோலியாத்து நிற்கிறாரு. அப்போ கோலியாத் யார்? ஒரு பெரிய ராட்சசன் மாதிரி, அப்படி ரொம்ப உசரமாக அப்படியெல்லாம் இருக்கிறாரு. ஆனால் தாவீது சின்ன பையன், ஒரு 16 வயசு அந்த மாதிரி இருக்கிற ஒரு வாலிப பையன். அப்போ அந்த மாதிரி ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. கோலியாத்துக்கு யுத்த காஸ்டியூம் எல்லாம் இருக்குது. அடுத்து அவருக்கு தேவையான வெப்பன்ஸ் வச்சிருக்கிறாரு. அப்படி ரொம்ப பெரிய பயங்கரமாக அவர் நிற்கிறாரு. ஆனால் தாவீது கிட்ட அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த யுத்தத்துக்குரிய காஸ்டியூம் அவங்க கொடுத்தாங்க, ஆனால் தாவீதுக்கு அது ஃபிட் ஆகலை. அப்போ தாவீது கிட்ட வெறும் கூழாங்கல்ல கையில் எடுத்துகிட்டு நிற்கிறாரு. அப்போ ஆண்டவர் இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பாரு. அப்போ இந்த கோலியாத் எவ்வளோ பெரிய மனுஷனாக நிற்கிறான், தாவீது எவ்வளோ சின்ன பையனாக நிற்கிறான், ஆனால் பயப்படாமல் நிற்கிறான். ஏன் அப்படி நிற்கிறான் அப்படின்னா, அவனுக்குள்ள கர்த்தரின் நாமம் இருக்கு அப்படின்ற தைரியத்தில் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு காமிச்சாரு. அப்போ நான் அந்த பைபிளில் படிக்க அடுத்து எடுக்கும்போது 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் பார்க்கும்போது கோலியாத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க. கோலியாத் 6 முழமும் 1 ஜானுமாம், அதாவது அப்ராக்சிமேட்டாக 9 feet 9 inches ஹைட், அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறாரு. அதே மாதிரி 5வது வசனத்தில், அவன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான், அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும்னு. அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 58 kg அந்த போர்க்கவசம் போட்டிருக்காராம். கையில் இருக்க ஈட்டி அடுத்த வசனத்தில் 7 கிலோ கிட்ட இருக்கான். அப்போ அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஜெயண்ட்டாக அப்படி 9 feet அப்படி ஒரு காஸ்டியூமே 58 kg, பெரிய ஒரு வெப்பன் எல்லாம் வச்சுட்டு அப்படி பயங்கரமாக கோலியாத் இருக்கிறாரு. ஆனால் தாவீது அந்த இடத்துல 45வது வசனத்தில் சொல்லுவார், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிட வருகிறேன், இன்றைய தினம் கர்த்தரை உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு அப்படி எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துல நின்று பேசுகிறாரு. அப்போ இந்த பட்டயம் ஈட்டி இந்த கீடகம்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்குள்ளே இருக்கிற கர்த்தரின் நாமம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அந்த இடத்துல போய் நிற்பார். அந்த இடத்துல கோலியாத்தை ஒரே அடியில் வீழ்த்திடுவார். அப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, நம்ம மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணும்போது அவங்க நம்மளை விட டேலண்டடாக இருக்காங்க, ஸ்கில்ஸாக இருக்காங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு இதில் பெருசாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தரோட நாமம் நமக்குள்ளே இருக்குது. அந்த நாமம் தான் மேலானது. என்றைக்குமே நம்மளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கலாம், நம்மளோட பின்னாடி இருக்கிற தேவைகள் இருக்கலாம், நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் காட்டிலையும், இந்த போராட்டத்தை காட்டிலும், இந்த வியாதியை காட்டிலும், இந்த கடனை காட்டிலும், இந்த தேவையை காட்டிலும் என் கர்த்தரோட நாமம் பெரியது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தைரியத்தோட நம்ம நிற்கணும், எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அது காலையில் சொல்லி கொடுத்தாரு. இதை சொல்லி கொடுத்துட்டு 2 நாளில் அதே மாதிரி என்னோடய வேலையை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா, புது மேனேஜ்மெண்ட் மாறுறாங்க. அப்போ இந்த பழைய மேனேஜ்மெண்ட் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வாதமாக நல்ல ஒரு பெருமையாக அப்படி வச்சுருந்தார். அப்போ இந்த புதுசாக வந்தவங்க வந்த உடனே அவங்க தேவையில்லாமல் தேவையில்லாமல் இல்லை, அவங்க வந்த உடனே இல்லை நாங்கள் ரூல்ஸ் மாற்ற போகிறேன், அப்படி மாற்ற போகிறேன், உனக்கு இந்த இடத்துல வேலையே தேவையான்ற அளவுக்கு அவங்க ரொம்ப அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நானும் கொஞ்சம் நேரம் அப்படி ஒரு மாதிரி இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அப்படியே இருந்தேன். ஆனாலும் அவங்களோட பேச்சுக்கள் அதெல்லாம் என்னை இந்த தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அப்போ நான் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இன்னைக்கு இப்படிலாம் நடந்துச்சு சப்பா, இப்படிலாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் மாற்றுவேங்கிறாங்க, அதை மாற்றுவேங்கிறாங்க, அப்படி எனக்கு இந்த இடத்துல வேலை இருக்காதோ இனிமேல், அப்படிலாம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த தாவீதையும் இதையும் ஃபஸ்ட்டு காமிச்சார். பாரு, அன்னைக்கு நான் காமிச்சேன்ல, உனக்கு முன்னாடி நிற்கிற கோலியாத்தை பார்த்து நீ பயப்படாத, கர்த்தரோட நாமம் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியம் ஆண்டவர் சொன்னார். நெகேமியா ஆண்டவர் எப்படி சொன்னாருன்னா, ஒரு முத்திரை போடப்படாத கடிதம் அதுதான் உன்கிட்ட வந்திருக்கு, அதை குறித்து நீ பயப்படாத, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து உனக்குன்னு ஒரு திட்டம் போட்டு முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு, அதை யாருமே மாற்ற முடியாதுன்னு சொன்னார். அது எப்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருன்னா, நெகேமியா என்ன செய்வார்னா, அந்த அலங்கத்தை கட்டுறதுக்காக, இடிந்து போன இஸ்ரவேல் அலங்கத்தை கட்டுறதுக்காக போவார். ராஜாவோட முத்திரை பெற்றுக்கொண்டு, ராஜாவோட கடிதம் பெற்றுக்கொண்டு அங்கே போய் தேவையான திங்ஸ் எல்லாம் ராஜா கொடுத்து அனுப்புவார். ஆனால் அங்கே போன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, சில எதிரிகள்லாம் இதெல்லாம் நீ கட்டக்கூடாது,
அப்படின்னு இப்போ ராஜா ஒரு கடிதம் கொடுத்து விட்ருக்காரு, நீ அதனால் வா, நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது நீங்கள் 6வது அதிகாரம், நெகேமியா 6வது அதிகாரத்தில் 10, 11, 12 வசனங்களில் நம்ம படித்தா தெரியும். அப்போ அந்த கடிதத்தை நெகேமியா இக்னோர் பண்ணிடுவார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா ஒரிஜினல் ராஜாவுடைய கடிதம் நெகேமியா கிட்ட இருக்கு. அதனால நெகேமியா இந்த காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாரு. அதை ஒதுக்கி இதெல்லாம் உங்களுடைய மன பிரம்ம அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. அப்போ இந்த இடத்துல அதே தான் ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உனக்கு எதிராக இவங்களாம் நிற்கிறாங்க, இந்த கோலியாத்துகளை பார்த்து நீ பயப்படாத, கர்த்தரோட நாமம் பெரியது. அதே போல் முத்திரை போடப்படாத இந்த கடிதத்தை குறித்தெல்லாம் நீ கவலைப்படாத, அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டார். அவ்வளோதான், அதை ஓரமாக வச்சுட்டு நான் இப்போ என் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு அதை குறித்த கலக்கமே கிடையாது. ஏன்னா என் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து என்ன குறித்த ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அதே போல் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியம் பெருசாக நிற்கலாம் கோலியாத்தை போல். நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரோட நாமம் பெரிதானது, அந்த நாமத்துக்கு மேலானது ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை குறித்த தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்காரு, முத்திரை போடப்பட்ட திட்டம். அதை ஒருவராலும் பிரேக் பண்ணவே முடியாது. அதனால் கர்த்தரையே நம்பி இருப்போம், கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். இது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நம்புகிறேன். காட் பிளஸ் யூ ஆல்.